குட் ஈவினிங் ஆல். சட்டப்பேரவையில் நமக்கு பட்ஜெட் ரிலேட்டடாக எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கொஷினுக்கு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரேட் 2 போலீஸ் கான்ஸ்டபிள் வேக்கன்சி அண்ட் ரெக்ரூட்மெண்ட் தொடர்பான கேள்வி அது. ஸோ 2ஆம் நிலை காவலர் தேர்வு தொடர்பான கேள்விக்கான மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கான பதிலில் அவர் சட்டப்பேரவையில் என்ன ஆன்சர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு 2833 காலி காவலர் பணியிடங்கள் நிரப்பப்படும், அதற்கான அறிவிப்பு மிக விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம போலீஸ் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 2833 தெரிஞ்சு போச்சு. ஸோ எக்ஸாக்டாக இது போக ஃபயர்மேன், ஜெயில் வார்டன் எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்றத நீங்கள் யூகிச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளாக ஆஸ் யூஷுவல் ரொட்டீனாக வரக்கூடிய வேக்கன்சி தான் வரப்போகுது. ஸோ மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அதுக்கு தக்கன என்ன படிக்கணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு எஃபர்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர் காவலுடைய பணியிடங்களை பற்றி குறிப்பிட்டார்கள். தமிழ்நாடு காவல்துறையில் 2ஆம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்பட்டு வருகின்றன. 2020-21ஆம் ஆண்டில் 10,329 பணியிடங்கள், 2022ஆம் ஆண்டில் 3,271 பணியிடங்கள், 2023ஆம் ஆண்டில் 2,599 பணியிடங்கள் என கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 16,199 2ஆம் நிலை காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மேலும் 2024-25ஆம் ஆண்டுக்கான 2ஆம் நிலை காவலர் காலி பணியிடங்கள் 2,833 என கணக்கிடப்பட்டு தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. விரைவில் அந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்பட இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ ஆக மொத்தம் சீஃப் மினிஸ்டருடைய அனௌன்ஸ்மெண்ட்டை பொறுத்து நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஸோ இனி ஒரு பெரிய வேகன்சியை பற்றி நீங்கள் கற்பனை பண்ணிக்கிட்டோ காலம் தாழ்த்திட்டோ இருக்கிறதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆல்ரெடி சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் லைவில் போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய வேக்கன்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த சப் இன்ஸ்பெக்டர் வேக்கன்சியை பொறுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அந்த எஃபர்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா பிசியில் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக எனிதிங் அரௌண்ட் 3,300-400 கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்போது கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் வரும் அப்படின்றது உங்களுக்கு இப்போது லாஸ்ட் பேட்ச் பிசியை பொறுத்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ட்ரைனிங்கில் இருக்க பேட்சை பொறுத்தே அப்ராக்சிமேட்டாக எனிதிங் அரௌண்ட் 84 அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்காங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.